चिड़ैया नन्ही सी चिड़िया अंगना में फिर आजा रे ஆதங்கம் என்னுடைய கேள்விகள் அது நீங்களும். எல்லாருக்கும் வணக்கங்க. என் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேங்க. 13 வயசு சின்ன பொண்ணு, 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தையே உலுக்கின ஒரு கேஸுங்க இது. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ கங்கா நகர்ன்ற வில்லேஜில் வசிச்சுட்டு வர தன்னோட அப்பா அம்மா கூட சந்தோஷமா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு அன்னைக்கு ஜூன் 18 அன்னைக்கு தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக, அதாவது ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டோட வில்லேஜான பக்கத்து வில்லேஜ் ஸ்ரீ விஜயநகர் வில்லேஜுக்கு இவ போறா. போயிட்டு பார்த்துக்கிட்டு நைட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்ரீ கங்கா நகர் பஸ் ஸ்டாப்ல ஒரு 10:30 மணிக்கு வராங்க. அதாவது ஸ்ரீ விஜயநகர் அந்த கிராமத்துல இருந்து கங்கா நகர் அப்படிங்கிற வில்லேஜுக்கு வர்றது, பஸ் ஸ்டாப்ல வர்றது ஒரு 10:30க்கு வராங்க. அந்த 10:30க்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஏதாச்சும் ரிக்ஷா இருக்கா, ஆட்டோ ரிக்ஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அப்போ ஒரு ஆட்டோ நிக்குது. அப்போ அங்க அந்த ஆட்டோல இருக்க ஒரு பெரிய கேக்குறா, என்னோட வீட்டுக்கு கொண்டு விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அட்ரஸ்ன்னு சொல்லி. ஓகே நான் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன் ஏத்துறாரு ஆட்டோல. அந்த ஆட்டோ டிரைவரோட நேம் வந்துட்டு ராம்பாபு. அந்த ராம்பாபு தன்னோட பொண்ணை 13 வயசு சின்ன பொண்ணை தன்னோட ஆட்டோல ஏத்தான். ஆனா ஏத்தி அவளோட வீட்டுக்கு கொண்டு போகல, நேரா ஹோட்டல் ஜாய் இன்னுக்கு கொண்டு போறான். அங்க கொண்டு போய் அந்த ஹோட்டலோட உரிமையாளருக்கு காசுக்கு வித்துட்டு அந்த பொண்ணை தன்னோட பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த சின்ன பொண்ணு கையில போன் கூட இல்லை. நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்தேன், நீ இதுல இருந்து ஆட்டோல ஏறுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதையெல்லாம் நோட் பண்ணி இந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன் கொண்டு போய் ஹோட்டலில் உள்ள உரிமையாளர், ஹோட்டல் ஜாயின் அந்த உரிமையாளருக்கு பொண்ணை வித்துட்டான். காசு வாங்கிட்டு போயிட்டு அந்த ராம்பாபு இந்த உரிமையாளர் என்ன பண்ணாரு, ஹோட்டல்ல ரூம்ல பொண்ணை வச்சு எப்படி சொல்லுங்க, மொத்தம் 30 பேர்கிட்ட 4 டேஸா ரேப் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை, சின்ன பொண்ணை. அதுவும் ஒரே ஹோட்டல்ல இல்லை வச்சு, ஹோட்டல் சேஞ்ச் பண்ணி 4 டேஸாவும் டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ்ல அந்த பொண்ணு இருக்கு. 30 பேருக்கு அந்த கொண்டு விட்டார்ல அந்த வயசானவர், அவருக்கு கூட அவரை நம்பி அந்த ஆட்டோல ஏறிச்சு அந்த பொண்ணு. அவரு கூட நினைக்கல பாரு சின்ன பொண்ணாக்கு அப்படின்னு. ஆனா அவர் காசுக்காக வித்துட்டாரு, அவரோட சுயநலத்திற்காக அந்த பொண்ணை வித்துட்டு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. ஆனா அந்த பொண்ணு அங்க பட்ட அதோட சித்திரவதை, வலி, வேதனை, ஐயோ அது புலம்புறதை கேட்கும்போது बताओ हम लिखवाएंगे मेरे मरने के बाद सब फंसेंगे। कौन सब फंसेंगे? पुलिस वाले फंसेंगे। फंसेंगे वो लोग, वो सब फंसेंगे। क्यों पुलिस वालों ने क्या किया है? क्यों मार डालने में वो मारना चाहते हैं। क्यों मारना चाहते हैं? वो ना मारना चाहते, वो नहीं चाहते लड़की जिए। क्यों ऐसा क्या है जो चाहते हैं लड़की जिए ना? बोलो बुआ। नहीं हमें पता है, कुछ नहीं होगा। பாவங்க அந்த 30 பேரு 4 நாள் வச்சு பண்ணியிருக்கானுங்க. ஒரு கேங் ரேப் அந்த மாதிரி நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு. இந்த பொண்ணை அன்னைக்கு வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. போலீஸும் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த மிஸ் ஆன பொண்ணு எங்க போச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது என்னைக்கு தெரியுமா, அந்த பொண்ணு ஜூன் 22ஆம் தேதி அதே விட்டுட்டு போன அதே ஹோட்டல்ல இருந்தா கிடைக்கிறான், ஹோட்டல் ஜாயின்ல. அதுக்கு முன்னாடி அவ 2-3 ஹோட்டல் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொண்டு போய் இதுக்கு வேண்டி கொண்டு போவாங்க, கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஹோட்டல் ஜாயின்ல இருந்தா அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க போலீஸ்.
நெக்ஸ்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த பொண்ணோட மொழியெல்லாம் எடுத்து மொத்தம் இது வரைக்குமே மொத்தம் 14 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ், இன்க்ளூடிங் அந்த ராம்பாபுவும் சேர்த்து தான், ஆட்டோ ரிக்ஷாக்காரன் அவனையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 14 பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனி ஹோட்டலில் இருந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனி அப்படியே இன்வெஸ்டிகேஷன் அது முடிவில் தான் தெரியும் எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ வரைக்கும் 14 பேர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அமித் யாதவ் வந்துட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ண ஹோட்டல்ஸ் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காரு. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காரு தெரியுமா? அதில் 3 ஹோட்டலை இடிச்சு தரமாட்டமாக்கிட்டாரு. எதெல்லாம் தெரியுமா? ஹோட்டல் ஜாய், ஹோட்டல் சஃபாரி, ஹோட்டல் கும்னா. ப்ரொடெக்ஷனோட அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு தெரியுமா? ஜூலை 1ஆம் தேதி அந்த 3 ஹோட்டல்ஸையும் ஜேசிபி கொண்டு வந்து தரமாட்டமாக்கிட்டாங்க. யாரோட உத்தரவின் பேர்ல? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அமித் யாதவ் அவங்களோட உத்தரவின் பேர்ல. இந்தியாவுல மட்டும் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு ஏன் தண்டனை மட்டும் ஸ்ட்ரிக்டா கிடைக்க மாட்டேங்குது? நேற்றுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. பெண்களை இழிவாக பேசிய டிஎம்கேயோட அமைப்பு செயலாளர், அதாவது டிஎம்கேயோட ஜென்சி கூட்டமைப்பு செயலாளர் அரெஸ்ட் பண்ணாங்க. நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. கோர்ட் வந்துட்டு விடுவிச்சிட்டாங்க அவங்கள. அவன் ஒரு பொண்ணை இழிவா பேசியிருக்கான். அப்போ என்ன ஆக்ஷனு? ஒரு பொண்ணை கிடையாது, பல பொண்களை இழிவா பேசியிருக்கான். அப்போ கோர்ட்டுக்கு போயிட்டான்னா எல்லாருமே விடுதலை இதே மாதிரி தான் ஆகுது. எல்லாருக்கும் பெயில் கொடுக்குறாங்க, விசாரணையில இருந்து தப்பிக்கிறாங்க. சில கேசஸ் எல்லாம் சாட்சிகள் இல்லை, சாட்சிகள் இன்னும் நிரூபணமாகவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு விட்டுறாங்க அரெஸ்ட் பண்றவங்கள. நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி சட்டம் இருக்குது. தப்பு பண்ணவை கோர்ட்டுக்கு போயிட்டானா விடுதலை ஆயிடுறான். அங்க போய் எப்பயாச்சும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி அங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க. எது உண்மை எது பொய்ங்கிறத நீதிபதிங்க அலசி ஆளாகிறாங்களா? அவங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் அங்க கொடுத்தா போதும், ப்ரொவைட் பண்ணா போதும். இந்த மாதிரி இந்தியாவில் சட்டம் இருக்கிற வரைக்கும் தப்பு பண்றவன் தப்பு பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பான். எவனும் நான் தப்பு பண்ணிட்டேன் அதை பத்தி கொஞ்சம் கூட கில்ட்டா ஃபீல் கூட பண்ண மாட்டேன். நேத்திக்கு ஒருத்த பண்ணான இந்த மாதிரி கேவலமா பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. உள்ள போயிட்டு வெளியே வரவங்க மறுபடியும் அதே தப்பா பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கலையே, நீங்க தண்டனையும் கொடுக்கல நினைச்சிருவாங்க. எனக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலையே, நான் எஸ்கேப் ஆயிட்டேனே, அப்ப நான் இனி அதே மிஸ்டேக் நான் திருப்பியும் பண்ணுவேன், ஏன்னா நான் தான் கோர்ட்டுக்கு போய் வெளியே வரேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த சின்ன பொண்ணோட கேஸ் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் மக்களே, தப்பு பண்றவன் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறான். அதுவும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சட்டம் இந்த தப்பு பண்றவங்களுக்கு, இந்த மாதிரி கேவலமாக பொண்ணுங்களை ரேப் பண்றவங்களுக்கு, பொண்ணுங்களை இழிவா பேசுறவங்களுக்கு, பெண்கள் மேல ஒரு கொடுமையா நடக்குதுங்க. சின்ன பொண்ணு திருமண வீட்டுக்கு போன ஒரு 4 வயசு பொண்ணு, 4 வயசு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தைய கூட்டிட்டு போய் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேங் ரேப். 3-4 பசங்க சேர்ந்து 4 வயசுங்க, சின்ன குழந்தைங்க. அது என்ன பண்ணிச்சு உங்ககிட்ட? இந்த மாதிரி பெண்கள் மேலேயும் பெண் குழந்தைகள் மேலேயும் நடக்கிற அநீதி இந்தியாவில் இருக்க சட்டம் மாறுற வரைக்கும் இந்த அநீதிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவன் தான் கோர்ட்டுக்கு போய் வெளியே வந்துடுறான்ல, அவனுக்கு தான் கோர்ட்டு ப்ரூவ் பண்ணிடுது அவன் நிரபராதி, அவனை பெயில்ல விடுவிக்கிறாங்க. அந்த மாதிரி ப்ரொவைட் பண்றாங்களே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். எப்போ நம்ம சட்டம் ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போதாங்க இந்த தப்பு பண்றவன் கொஞ்சம் யோசிப்பான், தப்பு பண்ண மாட்டான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் அவன் அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டான். பெண்களுக்கான நீதி நம்ம இந்தியா நாட்டில் நிராகரிக்கப்படுதா இல்ல கரெக்டா கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்டுகளுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.